இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. கடந்த 25 ஆண்டுகளாக உலகம் முழுவதும் கொண்டாடப்படும் உலக தாய்மொழி தினத்தின் ரத்தம் தோய்ந்த வரலாறு என்ன? விரிவாக அறிந்து கொள்ளலாம் இந்த தொகுப்பில். பிப்ரவரி 21 இது ஒரு தேதி மட்டுமல்ல, மொழிக்காக ரத்தம் சிந்தப்பட்ட நாள். உலகம் முழுவதும் தாய்மொழியின் மரியாதையை நினைவூட்டும் நாள். இன்று உலகத்தில் 7000க்கும் மேற்பட்ட மொழிகள் பேசப்படுகின்றன. ஆனால் ஒவ்வொரு 2 வாரங்களுக்கும் ஒரு மொழி அழிந்து வருகிறது என்று யுனெஸ்கோ எச்சரிக்கிறது. ஒரு மொழி மறைந்தால் ஒரு இனத்தின் வரலாறு, கலாச்சாரம், நினைவுகள் அனைத்துமே அழிகின்றன. 1947 இன்றைய வங்கதேசம் அப்போது பாகிஸ்தானின் ஒரு பகுதியாக கிழக்கு பாகிஸ்தானாக இருந்தது. அங்கே 56% மக்கள் வங்காள மொழி பேசினர். ஆனால் 3% மக்கள் பேசிய உருது மொழியை அரசு மொழியாக பாகிஸ்தான் அரசு அறிவித்தது. தாய்மொழி பற்று எந்த அளவுக்கு நாட்டையே புரட்டி போடும் என பாகிஸ்தான் அரசு அறிந்திருக்கவில்லை. பொதுமக்கள், மாணவர்கள் என பல்லாயிரக்கணக்கானோர் மொழியை மூச்சென கருதி போராட்டத்தில் குதித்தனர். போராட்டம் பல்வேறு பகுதிகளுக்கு பரவத் தொடங்கிய தருணம். அடுத்து என்ன செய்வது என அரசால் முடிவெடுக்க முடியாத அளவுக்கு போராட்ட தீ நாடெங்கும் பரவத் தொடங்கியது. அப்போதுதான் அந்த தீயை அணைக்க துப்பாக்கியை கையில் எடுத்தது அரசு அதிகாரம். 1952 பிப்ரவரி 21 டாக்கா பல்கலைக்கழகத்தில் போராட்டம் நடத்திய மக்கள் மீது சரமாரியாக துப்பாக்கிச்சூடு நடந்தது. பலர் கொல்லப்பட்டனர். அவர்களின் இரத்தத்தால் போராட்ட தீ அணைந்து விடவில்லை, மாறாக வெடித்துச் சிதறியது எரிமலையாக. இறுதியாக மாணவர்களின் தியாகம் வென்றது. 4 ஆண்டு கால தகிப்புக்கு பிறகு 1956 வங்காள மொழிக்கு அதிகாரப்பூர்வ அங்கீகாரம் கொடுத்தது அரசு. மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட பிப்ரவரி 21 1999 யுனெஸ்கோ அமைப்பு உலக தாய்மொழி தினமாக அறிவித்தது. அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் தாய்மொழி தினம் கொண்டாடப்பட்டு வருகிறது. வங்கதேசத்தின் கதையை கேட்கும் பொழுது தமிழகத்தின் ஹிந்தி எதிர்ப்பு போராட்டத்தின் ரத்தம் தோய்ந்த வரலாறும் உங்கள் கண்களுக்குள் வந்து செல்லும். 1965 தமிழ் எங்கள் உயிர் என்று மாணவர்கள் தெருக்களில் இறங்கினர். அந்த போராட்டத்தில் பல இளம் உயிர்கள் அணைந்தன. ஆனால் அந்த தீ அணையவில்லை. டாக்காவில் சிந்திய இரத்தமும் தமிழகத்தில் எரிந்த நெருப்பும் ஒரே உண்மையை சொல்கின்றன. மொழி என்பது வெறும் தொடர்பு சாதனம் அல்ல, அது ஒரு இனத்தின் இதயம். அது மக்களின் அடையாளம், சுவாசம். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே.